ஓகே, நீங்க இப்போ ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஸ்டினுக்கு. Sir, A plus B, bracket A plus B, bracket C plus D. Good evening, sir. A plus B into C plus D, sir. ஆப்ஷன் எது சொல்றீங்க? தம்பி எந்த ஆப்ஷன் சொல்றீங்க? Sir, last option, sir, A plus B into C plus D. இது லாஸ்ட் ஆப்ஷன் தான். ஆமா சார். ரைட். வேற யாருக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆப்ஷன்? யாவது பேக்ரவுண்ட்ல பாருங்க. நீ மீட் பண்ணிருங்க. யாருக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்காப்பா? சார் உதயகுமார். வேற யாருக்கு கிடைச்சிருக்கா? சரி, நீங்க அப்படின்னா நீ நேம் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் வந்து ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணும்போது சரியா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து ஏ காமனா இருக்கனால ஏ வெளியே எடுத்துட்டோம். அப்ப இதுல மிச்சம் இருக்குது சி தான். தென் பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா ஏ எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்கும்? டி தான் இருக்கும். சிமிலர்லி இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா பி காமனா இருக்கு. பி வெளியே எடுத்துட்டீங்கன்னா சியும் இதுல வந்து டியும் தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் சி பிளஸ் டி, இங்கேயும் சி பிளஸ் டி, ரெண்டு சி பிளஸ் டி காமனா இருக்கு. இப்ப மிச்சம் என்ன இருக்கு? இந்த இடத்துல ஏ மிச்சம் இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல சி பிளஸ் டி போச்சு, மிச்சம் என்ன இருக்கு? பி இருக்கு. அப்போ சி பிளஸ் டி இன்ட்டு ஏ பிளஸ் பி அல்லது ஏ பிளஸ் பி இன்ட்டு சி பிளஸ் டி அப்படின்னு. ஆம். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் தான். சரிங்களா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து யாரு வந்து கரெக்டா சொல்றீங்க? If A star B is equal to AB minus A, அப்படின்னா what is that? 3 star 4. சார் 9. அதாவது A star B என்ன சொல்றோம்? AB minus A. அப்படின்னா இங்க 3B 3 4 எப்படி எழுதுவீங்க? அப்படி 3 4 34 எழுதுவீங்க. Is what? 3 into 4 minus A ஓட வேல்யூ 3. அப்ப 3 4s are 12 minus 3 equal to 9. Very good. Next. இந்த क्वेश्चनக்கு யார் ஆன்சர் பண்றீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம யாக்கேஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ரெண்டாவது யாருன்னா நம்ம சாய் அஞ்சனா. மூணாவது உதயகுமார். சுஜித். சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கேஸ் நீங்க ஆன்சர் பண்ணி வச்சீங்க, கண்டுபிடிச்சு வச்சிருங்க. நான் கேட்கற போது சொல்லுங்க. யாக்கேஸ் ஆன்சர் ப்ளீஸ். சொல்லுங்க யாக்கேஸ். சார் ஒரு நிமிஷங்கிறது ஆன்சர் வே. சார் வெளிய போச்சுங்க சார். ஓஹோ. இல்லைன்னா ஆன்சர் இல்ல சார். ஆன்சர் பண்ணிட்டீங்களா தம்பி? எனக்கு எது கேட்க சார் சொல்லுங்க யாகேஷ், what is your answer? I got my answer. சார் 9. என்னப்பா? 9. புரியல.
Sir, 9 inches. yes, sir. Okay. Seri. Sai Anjana, what is your answer? 108. 108. Okay, 108 inches. Uday Kumar, Sir, 108. 108. Nishant, என்னப்பா பயமா இருக்கா? What is your answer? Sujit, Sir, 108. சரி. யாகேஸ் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 foot is equal to 12 inches ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ 1 foot அப்படிங்கிறது என்னன்னா 12 inch. இது உங்களுக்கு தெரியும். 5.5 feet plus 3.5 feet எவ்வளவு இன்ச்சஸ்ன்னு கேக்குறாங்க. அப்போ 5.5யும் 3.5யும் ஆட் பண்ணா 10க்கு 0 மீதி 1 6 3 9 9 அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா அது என்னன்னா ஃபீட்னு அர்த்தம். 9 feet 9 feet. அப்போ ஒரு ஃபுட்டோடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் ஃபீட். டூத்து டீத்துன்னு சொல்றோம் இல்லையா? டூத்துனா ஒரு பல், ஒரே ஒரு பல்லு. டீத்துனா பற்கள். அந்த மாதிரி ஃபுட்டுனா அடி, ஃபீட்னா அடிகள்னு சொல்றோம். அப்போ 1 வந்து 12 இன்ச் அப்படின்னா 9 into 12 எத்தனை இருக்கும்? 9 12 எவ்வளவு? 90. தென் 18 108 inches. புரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. அதனால பாத்துங்க தம்பி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். யார் சொல்றீங்கன்னு? இந்த क्वेश्चन வேண்டாம், இது உங்களோட. சாய் அஞ்சனா, 5y plus x is equal to x power 4 when x is equal to 3, find the value of y. சொல்லுங்க பார்க்கலாம். Finish, sir. சாய் அஞ்சனா, பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கேக்குறேன் ஆன்சர் பண்ணுங்க. ஏன் நிஷாந்த் எங்க இருக்கீங்க? ரொம்ப வாய்ஸ் என்னமா? 15. 15. யாகேஷ், what is your answer? போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் போடுவீங்க? சீக்கிரம். எஸ் சார். இன்னும் 1 minute டைம். டைமர் யாருக்காவது கண்ணுக்கு தெரியுதா? எஸ் சார். sir. எஸ் சார். 1 minute டைம் தம்பி. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த ஆன்சர் 30 செகண்ட்ஸ் அதியா சார் வரல. என்னப்பா? சார் ஆன்சர் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க. யாகேஷுக்கு 1 நிமிஷம் டைம். சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சார் 12. என்னப்பா? 12. எஸ் சார் 12. சரி, எப்படி போட்டீங்க 12? எனக்கு சொல்லி கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எப்படி போடுறது சொல்லு. வேற மெத்தட்ல பரவாயில்ல, என்ன மெத்தட எனக்கு சொல்லி கொடுங்களேன். நானும் கத்துக்கல. சொல்லுங்க. எக்ஸுக்கு 3ன்னு போட்டா அந்த y 5 plus சொல்லுங்க யாகேஷ், எப்படி போடணும்? அந்த 5 plus 6 ஆட் பண்ண 11 வந்துச்சு சார். 5 plus 6 ஆட் பண்ணா 11. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? 5 plus 11 உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அல்லது 11y யார் சொல்லி கொடுத்தா? 5y and 6y இருந்தாதான் 11y. சோ y டேர்ம்ஸ் y டேர்ம் கூட ஆட் பண்ணணும். புரியுதா? எஸ் சார். மறந்துட்டேன் சார். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பொறுப்பு இல்லாம இதுக்கு பதில் சொல்றதுக்கு பேரு. x ஓட வேல்யூ அப்போ x 3/4 இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 3/4 மட்டும் சொல்லுங்க யாகேஷ். யாகேஷ் சொல்ல விடுங்க தம்பி, அவனும் கத்துக்கிட்டும்பா.
யாகேஸ்ன்னு கூப்பிடுறல உங்களுக்கு கேக்குதா இல்லையா நான் பேசுறதெல்லாம்? சுஜித், அப்படியே நீங்க பேசுறீங்க. உங்க லெவலுக்கு நான் ஒரு கொஸ்டின் கொண்டாரு, அப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. யாகேஷ், 3/4 என்ன ஒரு ஆன்சர்? 3/4 என்ன தம்பி? கிளாஸ்ல அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறது. 3/4 இந்த 4 என்ன எதை மீன் பண்ணுது? இந்த 4 என்ன சொல்றாங்க? இந்த 4க்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க யாகேஷ். எப்படிலாம் நீங்க கிளாஸ்ல இருக்கீங்கன்னு பாருங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கிளாஸ்ல இருக்கீங்க பாருங்க, நீங்களே பாருங்க. இந்த 4க்கு என்ன அர்த்தம் யாகேஷ்? இந்த 3ங்கிற நம்பர் என்ன செய்ய போறோம்? 4 டைம்ஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். புரியுதா தம்பி யாகேஷ்? சார் தெரியல சார். சுத்திக்கிட்டு இருக்கு சார் ஸ்கிரீன். சுத்திக்கிட்டு இருக்கா? சார் இப்ப தெரியுது சார். சொல்லுங்க. 3/4 இந்த 4க்கு என்ன அர்த்தம்? 3 வந்து 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்றோம் வரிசையா, அப்படி புரியுதா? 2² 2 × 2ன்னு அர்த்தம். இந்த 2 என்ன சொல்லுது? மேல இருக்கிற 2 வந்து இந்த 2வை 2 முறை பண்ணுங்க. அப்ப 3² என்ன பண்றீங்க? 3 2 முறை பண்ணுங்கன்னு அர்த்தம். சாதாரணமான ஒண்ணுதான். இதுல ஏன் நீங்க மறந்துடுறீங்க? பொறுப்பு இல்லாம ஏன் பதில் சொல்றீங்க? சொன்னேங்க சார். ஏய் 3/4 6 இல்ல தம்பி. நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். தப்புடான்னு சொல்றேங்கண்ணா. புரியல. சாரி சார். ஆமா சார் 3/4 வந்து 3 × 3 × 3. அப்போ என்ன பண்ணுங்க? 3 3s are 9 into 3 3s are 9. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? ஓகே, 9 × 9 என்ன வரும்? 81. இப்போ 5y + 6 = 81. இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? நம்ம ஆப்போசிட் கொண்டாந்துக்கலாம். என்ன பண்றீங்க? 5y அப்படியே வச்சுக்கிங்க. 6 என்ன பண்றீங்க? ஆப்போசிட்ல வரும்போது 81 - 6ன்னு மாறும். அப்ப 81ல 6 போனா என்ன யாகேஷ்? 81ல 6 போனா என்ன? 81ல 6 போனா என்ன சார்? 75. அப்போ 5y = 75. அப்போ y ஓட வேல்யூ என்ன யாகேஷ்? 75. 5y தான் தம்பி 75. y ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறேன். y-யோட வேல்யூ வந்து சொல்லுங்க யாகேஷ். y-யோட சார் y-யோட y இப்போ 5 y 7 சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது தம்பி? சார் 5y என்ன அர்த்தம்? 5y என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? மீனிங் 5 times of y. புரியுதா? 5 × 5 y சேர்ந்தா 75. அப்படின்னா அந்த y என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க क्वेश्चन. சொல்லுங்க. 5 × 75. 5 × 75 வா? 5 times இல்ல of சார் y. 5 × y equal to 75. சொல்லுங்க. 5 equal to 75. 5y = 75 னா என்ன அர்த்தம்? 5 times of y சொல்லியாச்சு. அப்போ y ஓட வேல்யூ என்னவா இருந்தா 75 கிடைக்கும்?
ஒய்யோட வேல்யூ என்னவா இருந்தா 75 கிடைக்கும்பா. 5 டைம்ஸ் ஆஃப் 75. அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் எந்த நம்பர் 75 கொடுக்கும்? அதுதான் நம்ம ஆன்சர். சொல்லுங்க. 5 டைம்ஸ் ஆஃப் ஒரு நம்பர் போட்டா ஆன்சர் 75 கிடைக்கும்ல, அது என்ன நம்பர்? Sir, 13. 30யா? 30யா 13ஆ? Sir, ஆ? sir, 13. 13. 13 டேபிள் சொல்லுங்க, அல்லது 5 டேபிள் ஏதோ ஒன்று சொல்லுங்க. Sir, sorry, sir. 14. 14 சொல்லுங்க. 5 14 சார் என்ன வரும்? மல்டிபிள் பண்ணுங்க. 14 into 5. 5 4s are 20. ரிமைனிங் 2. 5 7. 15. 5 15s are 75. 5 15s are 75. டேபிள்ஸ் படிக்கல. தினமும் Sir, காலையில் டேபிள்ஸ் மறந்து போச்சு. எழுதி அனுப்புங்க பார்க்கலாம். Yes, sir. தினமும் காலையில. சரியா? Yes, sir. Yes, sir. தினமும் காலையில 6ல இருந்து 10 டேபிள், சரி 2ல இருந்து 10 டேபிள் வரை கட்டாயம் எழுதணும். எழுதி எனக்கு அனுப்பணும் காலையில. சரியா? நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். 6. அப்போ ஒய்யோட வேல்யூ 15. புரியுதுங்களா? Yes, sir. அப்படி தெரியலையே, கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யுங்க? இந்த 5 into y 75 இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்க, அந்த y அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5 என்ன பண்ணுங்க, ஆப்போசிட் கொண்டீங்கன்னா டிவைட் ஆகும். 75 by y வரும். இங்க இருந்த 5 கீழே வந்துடும். இப்ப என்ன பண்ணுங்க, 7ல எத்தனை 5 இருக்கு? 1 5 is 5. மீதி 2 இருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? டிவிஷன் பண்ணுவோம்ல, ஒரு 5 போட்டா மீனா இருக்கும் 2 இருக்கும். 5, இந்த 5 கீழே இருக்கு 25. அப்ப என்ன பண்றீங்க? 5 5s are 25. ரிமைனிங் 0. புரியுதா தம்பி என்ன சொல்றேன்னு? யாகேஸ் காணோம். பாத்துங்கப்பா, பேசிக்கா தெரியலன்னா, பேசிக் விஷயம்லாம் தெரியலன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு பாத்துங்க. Next question. யாருமே ஆன்சர் சொல்லலாம், ஆனா சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொல்றவங்களுக்கு 3 ஸ்டார், சொல்றவங்களுக்கு 3 ஸ்டார். 3 ஸ்டார் போடுறேன். யார் அந்த ஸ்டார் வாங்குறீங்கன்னு சொல்லலாம். Sir. தம்பி சொல்லுங்க தம்பி. Sir, 2x by x power 5 வருது எனக்கு. 2x by x power 5. ஆன்சர் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். சரிங்களா? Okay, sir. 5. 5. Your value is 5. Anybody got any answer? Different answer? Uday Kumar answer 5. Any other answer? Sir, 5, sir. Good, very good. Sir, that will start moon sir. Sir, moon start sir. Sir, moon போட்டு பேசிட்டு இருக்கீங்க.
சரி, மத்தவங்களுக்கு ஆன்சர் தெரியலையா? இப்போ 25x cube is equal to 2x by 15. என்ன பண்ணலாம் நீங்க? கவனிக்கணும் தம்பி, கவனிக்கலைன்னா அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. யாகேஷ் சும்மா நெட் எனக்கு தான் 3 ஸ்டார் சார். எனக்கு தானே சார் 3 ஸ்டார். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை தேவை, சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, மேல இங்கிலி ஏதாவது சிம்பிளை பண்ண முடியுமானா இங்க எதுவும் பண்ண முடியாது, விட்டுருங்க. இங்க மேல நம்பர் இருக்கு, கீழே வேற எக்ஸ் கியூப் இருக்கு. பட் இது ரெண்டத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 2 2 இங்க என்ன இருக்கு? 25 2s are 15 சொல்லுங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? 25 by x cube is equal to x by 25 அப்படின்னு சொல்லி எழுதலாம். புரியுதா என்ன சொல்றேன்? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 25 கொண்டாந்து இங்க எழுதிக்கிறேன், கொண்டாந்து இங்க எழுதிக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன நடக்கும்? 25 ஆல்ரெடி லெஃப்ட் சைடுல இருக்குது, இந்த 25 திரும்பி இங்க போகுது. அப்போ 25 into 25, இங்க ரைட் சைடுல ஆல்ரெடி x இருக்குது, அதோட இந்த x கியூப் இங்க வருது. அப்போ x into x கியூப். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இது என்ன இருக்கு? 25 எப்படி எழுதலாம்? 5 into 5 எழுதலாமா? Yes sir. 5 into 5 into 5. அதே மாதிரி இங்கேயும் 5 into 5 எழுதலாமா? Yes sir. இந்த x என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே வச்சுக்க. அடுத்து என்ன இருக்குது? x கியூப் என்ன எழுதலாம்? x into x into x மூணா பிரிச்சுக்கலாமா? Yes sir. அப்போ 5 into 5 எத்தனை 5 இருக்கு? 4 5s இருக்கு. அப்ப இங்கேயும் 4x இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? x ஓட வேல்யூ 5. கரெக்ட்டா? 5. ஏன்னா எல்லாமே x தான். அப்ப எல்லாமே ஒரே வேல்யூ இருக்கணும். எல்லாமே பண்ணலாம். ஒரு x வந்து 5. அது எப்படி இன்னும் ஈஸியா சொல்லலாம்? இது இப்படி மல்டிபிள் பண்ணும்போது x பவர் 4 எழுதலாம். இந்த பக்கம் என்ன இருக்குது? 5 into 5 into 5 இருக்கா? இந்த பக்கம் இது ரூட் எடுக்கும் போது x fourth root of, புரியுதுங்களா? என்ன சொல்லுவோம்? fourth root of அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க? 5 நம்பர்ஸ் இருந்தா அதுல ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க எப்படி மாடல் நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல. சோ அப்போ நமக்கு இந்த பக்கம் இருக்கிற செட் நம்பர் ஆஃப் 5s எவ்வளவோ அதே நம்பர் ஆஃப் x இருக்குது அப்படின்னா ஒரு x ஓட வேல்யூ இதுல இருக்கிற அந்த ஒரு நம்பர் தான், 5 தான் சமம். அப்போ கரெக்ட். உதயகுமாருக்கு இந்த 3 ஸ்டார் கொடுத்துடலாம். சரியா? உதயகுமார் உதயகுமார் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்கப்பா. வெரி குட் உதயகுமார். Thank you, sir. ஃபைன் ஃபைன். யாகேஷ் புரிஞ்சுதா? Yes sir. ரைட். ஆனா சிம்பிளிஃபை பண்ணும்போது 25 into 25 ஒண்ணா கிடைக்கலாட்டி அப்படியும் செய்யலாமா? 25 into 25 னா 625 வரும். இங்க x பவர் 4 வரும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்க? 625 செய்யறீங்க. திரும்பவும் நீங்க இந்த மாதிரி L ஷேப்ல போட்டு டிவைட் பண்ணீங்கன்னா 5 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு 5, இது 1 2 5 2 5 5 அப்படியே 5 போட்டீங்கன்னா 2 டைம்ஸ், அப்படிங்க 2 வந்து 5 டைம்ஸ், then 5 5. அப்ப என்ன வரும்? x power 4 is equal to 5 power 4 அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த 4 4 கேன்சல் பண்ணிருங்க, x is equal to 5. இப்படியும் போடலாம், எப்படி போட்டாலும் ஓகே. ஓகேங்களா? Yes sir. Good. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கும். இந்த கொஸ்டின் இப்போ வேண்டாம். ஏன்னா பியோட வேல்யூ 2 இடத்துல 2 வேல்யூ எடுத்துருக்கு டிஃபரெண்டா. அப்போ அதுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சு போடணும். நான் ஈஸியான கொஸ்டின்ஸுக்கே போறேன். ஓகே, அப்போ இது ஈஸியான கொஸ்டின் தான். டக்குன்னு சொல்லுங்க போல யாராவது என்ன வரணும்? 12. இதுக்கு என்ன வர போகுது? அடிச்சீங்கன்னா 6 12. யார் சொன்னது? சுஜித் சொன்னீங்க இல்லையா? Yes, sir. யாகேஷ் புரிஞ்சுதா தம்பி? Yes, sir. 12.
Very good. Okay, next question, let's see who will answer. 16 இது என்னது? DM அப்படின்னா Decimeter. டெசி, சிஎம்னா சென்டிமீட்டர், எம்னா டெசி அப்படின்னா ஜெனரல் டேர்ம் என்னன்னா 1/10 அல்லது 10⁻⁻1 அர்த்தம். சென்டினா 1/100 அல்லது 10⁻2 அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 1/10 யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? 16 டெசிக்கு என்ன பண்றீங்க? 1/10 போட்டுங்க. இந்த மீட்டர் அப்படியே வச்சுங்க. 1200 சென்டிக்கு என்ன பண்ணுங்க? 1/100 போட்டுங்க. பிளஸ் இது என்ன பண்றீங்க? ஆல்ரெடி மீட்டர்ல தான் இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க? அதை 1 மீட்டர் அப்படியே வச்சுங்க. புரியுது என்ன செஞ்சிருக்கேன்னு? டி இருக்கிற இடத்துல போட்டிருக்கேன். டின்னா டெசி, டெசியோட வேல்யூ 1/10 போட்டிருக்கேன். சினா சென்டி, அப்ப சி சென்டிக்கு பதிலா 1/100 யூஸ் பண்ணிருக்கேன். கூட இருக்குது என்னது? மீட்டர், இங்கேயும் மீட்டர். அப்ப அந்த மீட்டர் கேரி ஆகிட்டு தான் இருக்கு, அது இன்னும் பண்ற பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த 16 1/10 நீங்க மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்னு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ 1.6 மீட்டர். இந்த 100க்கு 2 0 கட் பண்ணீங்கன்னா 12 மீட்டர் பிளஸ். அப்போ மொத்த ஆன்சர் என்ன வர போகுது? 1 + 12 14.6 meter. 13.6. யார் இந்த ஆன்சர் சொன்னது? நிஷாந்துக்கு கிடைச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். நிஷாந்துக்கு நம்ம ஒரு 3 ஸ்டார் கொடுத்து அவங்கள ஆனர் பண்ணலாம். நிஷாந்த் ஜி. எஸ் சார், எடுத்துக்கங்க. டேக் இட். சொல்லுங்க. ஒவ்வொரு டைமும் எப்படி அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு தம்பி. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? எந்த நேரத்துல வேணாலும் கிளாஸ் பண்ணுங்க. இந்த क्वेश्चन வாங்க. சுடாடி கண்ணு சொல்லுங்க போலாம். ரெக்கார்ட் ஆகும் தம்பி, அதனால பேக்ரவுண்ட்ல பேசும்போது கொஞ்சம் தள்ளி பேச சொல்லுங்க யாரா இருந்தாலும். 190 x is equal to 190. 190. Okay, what about others answer?